வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வன்னியர் சங்கத்தினுடைய பிரமுகரான திரு காட்டூர் காளி அவர்கள் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது இத்தனை மாதங்கள் கழித்து மீண்டும் பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்குது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இவரினுடைய பெயர் தான் காட்டூர் காளி. சென்னை மறைமலை நகருக்கு அடுத்து இருக்கக்கூடிய காட்டூர் பகுதியை சார்ந்தவர் காளி என்கிற காளிதாஸ். இவர் வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. திரு காட்டூர் காளி அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா இருந்திருக்கிறாரு. பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது கிண்டல் பண்றான் போறான் வரான்னு தெரிஞ்சாலே அதற்கு உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சொல்யூஷன், அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு என்ன தீர்வு வேண்டுமோ அதை முன்னின்று உடனடியாக செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் தான் காட்டூர் காளி அவர்கள். மேலும் இப்ப மறைமலை நகர் பகுதி அப்படின்னாலே நிறைய வணிக நிறுவனம் கொண்ட பகுதி. அங்க இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு கிடையாது. உடனே என்ன சொல்லுவாங்க, வன்னியர் சங்கத்தினுடைய பிரமுகர் அப்ப வன்னியர்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வணிகர்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்க பாதுகாப்பாவுமே இருந்திருக்கிறாரு. எவனா மாமூல் கேட்கறான் போறான் வரான் அப்படின்னாக்க அங்க இவர் உடனே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவன பகுதிகளுக்கு அதனுடைய உரிமையாளர்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவரா, பாதுகாப்பு கொடுக்கிறவரா அந்த பகுதியில விலகிட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் இவருக்கு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நற்பெயர் அப்படிங்கிறதும் எப்போதுமே ஒரு எதிரி இருப்பான் இல்லையா, அது போலதான் இங்குமே ஒரு கும்பல் என்ன ஆகுது அப்படின்னாக்க இவரை தீர்த்து கட்டணும். இவருடைய வளர்ச்சி பெருசா போச்சுன்னா நம்மளுடைய ஃபேஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய அளவுல குன்றிடும்னு சொல்லிட்டு அவரை கொலை செய்வதற்காக ஏறத்தாழ 10 நாட்கள் என்ன பண்ணிருக்குது அந்த கூட்டம் அப்படின்னா நோட்டம் விட்டு இருக்குது. ஆள் போட்டு எங்க போறாரு, எப்ப தனியா வராரு, என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாமே நோட்டம் விட்டு அப்ப ஒரு நாள் அந்த கும்பலுக்கு எப்படி சொல்றது, ஒரு சாதகமான நாளா மாறுது. இவருடைய வீட்டுல ஒரு விசேஷம். அந்த வீட்டுல விசேஷத்துக்காக ஒரு முக்கிய நபர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாழ்த்து பெற்றுட்டு வீட்டுக்கு வரதுக்காக ஒரு பேக்கரில நின்று டீ குடிச்சிருக்கிறாரு. பிளஸ் கேக்குமே ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அங்க டீ குடிக்கக்குள்ள பட்டப்பகல்ல நடு ரோட்ல மக்கள் பெரிய அளவுல இருக்கக்கூடிய இடம், ஏன்னா மறைமலை நகர்னு சொல்லவே தேவையில்ல, எப்போதுமே ஆட்கள் அந்த பகுதியில இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இவரை கண்டந்துண்டமா வெட்டுது. அந்த இடத்துல கொடூரமான ஆயுதங்களோடு அந்த இடத்துல வெட்டுது. ஸ்பாட்ல இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னாக்க இறந்து போயிறாரு. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்குது. அப்ப உடனடியா பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியா களத்துல இறங்குறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்துல இறங்குறாரு. யார் குற்றவாளியா அவங்களை கைது செய்யல அப்படின்னாக்க மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிட்டு மறைமலை நகர் பகுதியில் ஒரு போராட்டமே நடத்துறாங்க. பெரிய அளவுல ஸ்தம்பித்து போகுது, டிராபிக் ஆகுது. சோ காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இந்த விவகாரத்தை எளிதில் விடக்கூடாது, இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறத்துக்குள்ள, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறத்துக்குள்ள நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்யறாங்க. அதுல மிக முக்கியமான குற்றவாளியா பார்க்கப்பட்டவன் தான் இப்ப நீங்க புகைப்படத்துல பாக்குறீங்க இல்லைங்களா, இவன் பேரு கபாலி, அதாவது லோகேஷ் என்கிற கபாலி. இவன் இந்த திட்டத்துக்கு மூல காரணமா இருந்திருக்கிறான். இவனுங்களை இயக்குனது வேற ஒரு ஆளு, அவர் ஒரு பெரிய புள்ளி. அந்த புள்ளிக்கு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வந்துடும். இவங்களுக்கு பின்னின்று பணபலம் செய்தது, சட்ட ரீதியான உதவிகளா செய்தது அது வேற ஒரு மிக முக்கியமான திமுகவை சார்ந்த புள்ளி. அவருக்கு இவருடைய வளர்ச்சி சுத்தமா பிடிக்கல. அப்ப வன்னியர் சமுதாயம் வளர்ந்துடக்கூடாதுன்னு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு திமுகவுடைய பிரமுகர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க இவங்களுக்கு பேக் சப்போர்ட் இடமும் இருந்ததா சொல்லப்படுகின்றது. இப்ப இந்த கபாலி, அதாவது லோகேஷ் என்கிற கபாலியை காவல்துறை உள்ள வச்சிருந்தாங்க. இவன் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முன்பாக ஜாமீன்ல வெளிவரான். ஜாமீன்ல வெளிவந்தது என்ன பண்றான்னா, நம்ம காளியோட கேஸ்ல உள்ள போயிருக்கிறோம், காளியை போட்டிருக்கிறோம், யாராவது நம்மள போட்டுருவாங்க அப்படின்னு யூகிக்கிறான். யூகம் பண்ணக்குள்ள காளி அவர்களுக்கு நெருக்கமா இருந்தா ஒரு குடும்பத்தை சார்ந்த அல்லது உறவினர் சார்ந்த ஒரு என்ன பண்றாருனாக்க இவருடைய கண்ணுக்கு தென்படுறாரு, இவனால மட்டும்தான் நமக்கு ஆபத்து. அப்ப இவனை நம்ம போட்டுட்டா நம்ம இந்த ஏரியால டானா இல்ல, காளிக்கு அடுத்து நாம இருந்ததை விட இப்ப நம்ம தான் கபாலி, காளியா கபாலியா, கபாலிதான்ற அளவுக்கு எல்லாருக்கிட்டுமே பேரை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா திரு காளி அவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய உறவினர் ஒருவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் திட்டிருக்கான். ஏற்கனவே எப்படி ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் உள்ள போய் உட்காந்துருக்கிறான், ஜாமீன்ல வெளி வரான். ஜாமீன்ல வெளிவந்தது என்ன பண்றான்னா மீண்டும் ஒரு கொலை சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு தன்னுடைய கூட்டாளிகளோடு இணைந்து அந்த கொலை சம்பவத்துக்கான திட்டத்தையுமே தீட்டுறான். இந்த விஷயம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு உடனடியா போயிடுது. காவல்துறை என்ன பண்றாங்கன்னா இப்போ ஜாமீன்ல வெளி வந்திருக்கான், ஜாமீன்ல வெளி காவல்துறை கிட்ட அந்த கையெழுத்து போடுறது எதுவுமே போயிட்டு போட கிடையாது காவல் நிலையத்துல. சோ இவனை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படை அமைக்குது காவல்துறை. தனிப்படையுமே அமைச்சு இவன் திருப்பி ஒரு பிரச்சனை பண்ணிட்டான், திருப்பி யாராவது கொலை பண்ணிட்டான்னா பெரிய அளவுல லீகல் இஷ்யூவா மாறும், பெரிய அளவுல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாறும்னு சொல்லிட்டு காவல்துறை இவனை பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. இவன்
எஸ்பி கோவில், அதாவது சிங்கம்பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடியே இருக்கும் சென்னையில, முன்னாடியே இருக்கும் ஃப்ரண்ட்லயே. அப்படி போகக்குள்ள நீ என்ன பண்ணிருக்கிறான், காவல்துறை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு காட்டுல போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறான். அப்ப அவன் போயிட்டே இருக்கக்குள்ள தொடாறு இடிச்சு கீழே வந்து கால் உடைஞ்சதாக இந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும். நாங்க பிடிக்க போனோம், அவன் வந்து எங்களுக்கு பயந்துட்டு ஓடுனா, ஓடக்குள்ள அவன் தவறி கீழே வந்துட்டு கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்கு. யார் சொல்லியிருக்கிறா? கால் உடைஞ்சிருக்கு, காவல்துறை சொல்லியிருக்கு. அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த கால் உடைஞ்ச கதை எல்லாமே. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, சிங்கபெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவனை அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்யணுமோ, பூஜை புனஸ்காரம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்யக்கூடியதுக்கு மீண்டும் அவனை சிறையில் அடைக்கிறதுக்கு காவல்துறை முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொண்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் கழித்து திருப்பி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏற்கனவே ஒருத்தரை கொண்டுட்டு தான் உள்ள போயிட்டு வரான். திருப்பியும் வந்து அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களை கொள்வதற்கான வேலைகளை செய்யறான். இப்ப இதற்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அலசி ஆராயக்குள்ளதான் தெரியுது, இதுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு பின்னாடி, அதாவது அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியவர்கள்லாம் இதற்கு பின்னாடியும் இருக்கிறதா சொல்லப்படுகின்றது. காரணம், அந்த இடத்துல வன்னியர் சமுதாயம் பெல்ட். வன்னியர் சமுதாயம் பெல்ட்னா வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அந்த பகுதியினுடைய ஒரு ஆளுமையாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பெரும்புள்ளி என்ன பண்றாருன்னா, தான் தான் இந்த இடத்துக்கு ராஜா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் எல்லாருமே செயல்படணும்னு சொல்லிட்டு இது மாதிரி யாராவது முன்னேறாங்க, முயன்று மேல் வராங்கன்னா அவர்களை முடக்கக்கூடிய செயலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு காளி அவர்களை நம்ம இழந்திருக்கிறோம். காளி அவர்களுடைய இழப்புக்கு அடுத்த அந்த பகுதியில் இன்னொரு இழப்பு. அவர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான், வன்னிய சங்கத்தினுடைய பிரமுகரா இருக்கிறார், பூக்கடை கண்ணன் சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இந்த சென்னையில நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்துல உண்மையுமே காவல்துறையை பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னொரு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ப்ரீகாஸா இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. போன இடத்துல கால்லாம் உடைஞ்சிருக்கு, நல்ல பெரிய மாவு கட்டா போட்டு காலை மடக்க முடியாத அளவுக்கு அவனை அடிபட்டுட்டான், கீழே வந்து மரத்துல மோதி அடிபட்டுட்டான். சோ இது போலவே காவல்துறையினர் ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே முன்னதா எடுக்கணும். எப்படின்னா, வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து தொடர்ந்து சொல்ற காரைக்கால் தேவமணி அண்ணன் இறந்தார். காரைக்கால் தேவமணி அண்ணன் இறக்கக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல தான் அவருடைய வீடு. அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸோ அல்லது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறை முன்னதாக அறிந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா காவல்துறை வந்து தேவமணி அண்ணனை காப்பாத்திருக்கலாம். இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, தேவமணி அண்ணனுடைய கொலை வழக்குல ஒரு காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார், பணி இடைநீக்கம் செய்யப்படுகிறார், பணி நீக்கமே செய்யப்படுகிறார். அடுத்தது நம்ம இங்க வந்துட்டோம்னா கொத்தத்திரு கண்ணன் ஆல்ரெடியே வந்து அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்குது. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு கேங்ஸ்டர்ஸ்க்கு பயம் வர மாதிரி காவல்துறை அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கணும். அதே போலதான் இப்ப காட்டூர் காளி அண்ணா, அடுத்து பூக்கடை கண்ணன், இன்னும் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லலாம். இதுக்கு எல்லாமே தீர்வு என்னன்னா காவல்துறை கிட்ட தான் இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல விக்டிமும் இருப்பான், சஸ்பெக்டடும் இருப்பான். சோ யாருக்கு நம்ம வந்து அவனை பாதுகாக்கணும், யாரை வந்து அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும்ன்றது காவல்துறை அறியணும். அறிந்து இது போன்ற தவறுகளை எப்படி இந்த விஷயத்துல காவல்துறை செய்ததோ அதே போல இன்னும் பிற விஷயங்கள் எல்லாத்திலுமே காவல்துறை முன்னிருந்து முனைந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோரினுடைய வேண்டுகோளாகவே இருக்குது. திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்ததுனால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கும், மிகப்பெரிய அளவுல உருவாக்கியிருக்கும். இன்னொன்னு, நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களும் புரிஞ்சுக்கணும், இந்த சமுதாயத்துல ஒற்றுமை இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன் இந்த இடத்துல குறிப்பிட்டுனா, அந்த பகுதியில திமுகவை சார்ந்த ஒரு பெரும்புள்ளி இருக்கிறாரு, அந்த பெரும்புள்ளி தான் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பாரோன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் கருதப்படுதுன்னு சொன்ன இல்லையா, அந்த பெரும்புள்ளிக்கு சப்போர்ட்டடா இருக்கிறதே நம்ம ஆளுங்க தான். பிஹைண்டா எப்படி பின்புலமா அந்த பெரும்புள்ளிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளு வந்துடக்கூடாது, நான் தான் வரணும், நீ தான் வரணுன்ற ஒரு எண்ணம் இங்க இருக்குது. அது வந்து மோட்டிவேட்டா மாதிரி இடையில ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான செயலை செய்யறதுக்கு நாமளே ஏதோ அமைஞ்சிடறோம். அப்ப நம்ம சமுதாயம் உணர வேண்டும். நாம ஒத்துமையா இல்லைன்னு வைங்க, இன்னும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம்லாம் கழிச்சு இந்த சமுதாயம் வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம், இதுதான் உண்மை. நம்மிடம் ஒற்றுமை இல்லை எனில் நாம் அடையாளம் அற்றவர்களாக காணாமல் போகுவோம் என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்வில் காவல்துறைக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
மேலும் இன்னும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது, சாந்தி அடையும். அதற்கான நேரமும் காலமும் வரும். அதற்கான நேரமும் காலமும் எப்போ வரும்னா, இந்த இனம் எப்போது ஒற்றுமையாக இருக்கிறதோ அப்போதுதான் வரும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.